திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் இப்போ கீரியும் பம்பமாக அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களை நம்ப முடியுமா? ஆமாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட்டாக வந்து உட்காந்தாரு. ரிப்பப்ளிகன் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்து உட்காந்தோடனே அவரோட ஃப்ரெண்டை வந்து தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு புது யூனிட்டை உருவாக்கி அதுக்கு நீ தலைமை தாங்க அப்படின்னு எலான் மஸ்க் கிட்ட கொடுத்தாரு. ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற வேஸ்ட்ஃபுல்லான ஸ்பெண்டிங்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு மேக்ஸிமைஸாக வந்து எஃபர்ட்ஸ் வந்து நம்ம போடணும் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இந்த போர்டோட மெயின் குறிக்கோளே. அண்ட் மோர் ஓவர் இதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 days வந்து ஒரு வருஷத்துக்கு இலான் மஸ்க் அவர்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்ட்ராக்ட். ஸோ அங்கே வந்து 130 days என்ன பண்ணாரு அப்படின்னா வந்த உடனே இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் சும்மா பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சாரு. அண்ட் மோர் ஓவர் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் டாரிஃபை வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். 2 பேரும் சம்மாட்டி அமெரிக்காலேயே வாங்கினாங்க, உலக நாடுகள்லேயும் வாங்கினாங்க. இதை வாங்கி முடிச்சோடனே அவரோட 130 days முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே அவர் சும்மா இல்லாமல் நீங்கள் வந்து டேக்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் பில்லை வந்து ஏன் வந்து வெளியிட்டீங்க, அது வந்து தேவையில்லாதது, அந்த பில்லை நீங்கள் முதல்ல வெளியிட்டதே தப்புன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணாரு. உடனே ட்ரம்ப் வந்து என்ன இவ்வளோ நாள் கூட தானே இருந்தால் திடீர்னு என்ன வெளில போயிட்டு இப்படி பேசுகிறான்னு உடனே ஷாக் ஆகி என்னப்பா இவ்வளோ நாள் இங்கே தானேப்பா இருந்தேன், உனக்கு தெரியுமே இதெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே இல்லை நீங்கள் ஓவர் நைட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, பார்த்துருந்தா நான் அப்பயே வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன், இதனால யூஎஸ் எக்கனாமிக்கு ரொம்பவே லாஸ் வரும் அப்படின்னு எலான் மஸ்க் சொன்னார். அண்ட் மோரோ ட்ரம்ப் திருப்பி வந்து விடுவாரா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, இந்த டேக்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் பில்லை வந்து இவிஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் டேக்ஸ் கிரெடிட் கொடுக்க மாட்டோம், அதனால தான் வந்து உன் டெஸ்லாவுக்கு இதாக லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீ இப்போ கதற அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு ட்வீட் போடுறாரு. உடனே போட்டோன்னே இலான் மஸ்க் வந்து அப்பாப்பா அப்படிலாம் கிடையாது, நாங்கள் அந்த மீனிங்லேயே விடலை, மோரோவர் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறதுனால இன்கிராட்டிடியூடாக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னு இலான் மஸ்க் வந்து திருப்பி ட்வீட் போட்டு அண்ட் மோரோவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும், அண்ட் மோரோவர் உங்களோட ப்ரூஃப்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வெளில வரும் அப்படின்னு சொன்னோடனே ட்ரம்ப் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இஸ் நத்திங் பட் சைல்டு செக்ஸ் ஸ்கேண்டல் பற்றி அதில் வந்து அக்யூசேஷன் போட்டதுனால ட்ரம்ப் அவர்கள் வந்து காண்டாயிட்டாரு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து உங்கள் இவிஸ்க்காக இந்த சப்சிடி அண்ட் டேக்ஸ் கிரெடிட்காக நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எலான் மஸ்க் மேலே அக்யூசேஷன் போகுது. அண்ட் மோர் ஓவர் இப்போ ரீசெண்டாக அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட ட்வீட்டை வந்து எலான் மஸ்க் அவர்கள் டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், பார்க்கலன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் அது என்ன மேட்டர்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த சண்டெல்லாம் எப்படி முடிய போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே 2 பேர் சேருங்கப்பான்னு கதறிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன், பை.